Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So இன்னைக்கு நாம yesterday's paper December 6 and today's paper December 7 The Hindu newspaper உடைய important topicsக்கான analysis பார்க்கலாம். So today's topics are Rupee at 90, a market meltdown or a calculated policy pivot by RBI, a growing shadow over digital constitutionalism, Chill's lesson for India's coal conundrum. Let's see the first article. The context of the article is the article explains why the Indian rupee fell beyond 90 per dollar and whether this is a market crisis or a planned strategy by the RBI. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் சம் பேசிக்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் முடிஞ்ச உடனேயுமே நீங்களும் உங்களோட பேசிக் நோட்ஸில் போய் கரன்சி அதை பற்றி ரிலேட்டடாக கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக புரிகிற மாதிரி நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வந்து $1 இஸ் ஈக்குவல் டு 85 ருபீஸ்னு இருக்குது. அது வந்து என்ன ஆகுதுன்னா $1க்கு 90 ருபீஸ்னு மாறுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் ருபீஸ் டு பை $1. எப்படி நம்ம வந்து அதாவது $85 இருந்தது $90 மாறி இருக்கு, அதிகமாயிருக்கு. அப்போ நம்மளுடைய கையில இருக்கிற ஐஎன்ஆர்லேருந்து ருபீஸ்லேருந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து $1 நம்ம வாங்கணும். வாட் இஸ் திஸ் மீன்? ரூபி பிகம்ஸ் வீக்கர். ஸோ லெட்ஸ் சே $1 85 ருபீஸ்க்கு இருக்கு, அது வந்து $80 ருபீஸா மாறி இருக்கு. அப்ப நம்ம வந்து கம்மியான ருபி கொடுத்தா போதும், விச் மீன்ஸ் ருபி பிகம்ஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ வீக்கர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ $90 டிசம்பர் 3ல வந்து $90 90 ருபீஸ் பெர் டாலரா மாறி இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 90 ருபீஸ் பெர் டாலர் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ருபி பிகம்ஸ் வீக்கர், விச் இஸ் அ வெரி வெரி ஒரு 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 டிஃப்ரெண்ட் செனாரியோ. பிகாஸ் நம்ம இதுவரை அப்படி பார்க்கல. இந்த வாட்டி ரொம்ப வீக்கர், ருபி வந்து ரொம்ப வீக்கராக மாறி இருக்கு. ஸோ நம்ம கிட்டேருந்து நிறைய ருபீஸ் கொடுத்து $1 வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி வந்து நடக்குது? மார்க்கெட், அதாவது ஒரு ருபி வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகணும்னால் அதுக்கு வந்து மெயின் ரீசன்ஸ் 3 ரீசன்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பை ஆர் செல் ருபீஸ். ஸோ இந்த ரீசன்ஸ் வச்சு தான் இந்த இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துட்டு இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுடைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. அதாவது ட்ரேட், கரண்ட் அக்கௌண்ட், ஆல் திஸ் திங்ஸ் வில் இந்த இந்த அமௌண்ட் வந்து இந்த வேல்யூஸ் வந்து வேரி ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியான மார்க்கெட் மெல்டவுன்னால நடக்குதா, ஆர் ஆர்பிஐ வந்து பிளான் பண்ணி இட்ஸ் ஓகே ருபி வந்து இந்த மாதிரி வீக்கர் ஆகட்டும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அது ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இந்த இந்த சினாரியோவை யூஸ் பண்ணிட்டு இருக்குதா அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் இஸ் why did the rupee fall sharply? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எதனால வந்து இந்த மாதிரி ருபி வந்து ஃபால் ஆகுது? ஃபால் மீன்ஸ் பிகம்ஸ் வீக்கர். ஸோ பிகம்ஸ் வீக்கர்னா நம்ம கிட்ட இருக்கிற அதிகமான ருபி கொடுத்து $1 வாங்குறோம். $85 இருந்தது 85 ருபீஸ் இருந்தது 90 ருபீஸ் ஆயிடுச்சு $1. ஸோ ருபி ஃபால் ஷார்ப்லி. மெயின் ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்? எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் ஆர் பை ருபீஸ். ஸோ இங்கே வந்து எக்ஸாக்டாக இந்த டைம் இந்த ருபி வந்து ஃபால் ஆனதுக்கு என்ன ரீசன் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நடந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் யூஎஸ் டேரிஃப்ஸ். ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபெல். யூஎஸ் டேரிஃப்ஸ் நம்ம ஆல்ரெடி ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்தியன் குட்ஸ்க்கு 50% டேரிஃப்ஸ் வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாரு, யூஎஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? அமெரிக்கன்ஸ் வந்து கம்மியாக வாங்குவாங்க. ஏன்னா நம்மளோட இந்தியன் குட்ஸோட 50% டேக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்தியன் குட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அதிகமான அமெரிக்கன்ஸ் வாங்குறது கம்மியாகும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் வை ருபி பிகம்ஸ் வீக்கர். கமிங் டு த செகண்ட் ஒன், பிக் இன்க்ரீஸ் இன் கோல்ட் அண்ட் சில்வர் இம்போர்ட்ஸ். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இந்த ரீசனையும். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது? அதாவது மார்க்கெட்டில் வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக பீப்புள் ஸ்டார்டட் பையிங், சேவ் பண்ணி வைக்கணும்னு அதிகமான கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வாங்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கோல்டும் சில்வரும் இம்போர்ட் பண்ணணும் அதிகமான
அளவில் பீப்புள் இங்கே நிறைய வாங்க நம்ம நிறைய இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது நிறைய டாலர்ஸ் தேவைப்படும். டாலர்ஸ் தேவைப்படணுங்கிறதுக்காக ருப்பீஸை கொடுத்து டாலராக மாற்றி வாங்கிட்டு வரும்போது, ஸோ ருப்பீஸோட செல் பண்ணும்போது, ருப்பியை வந்து செல் பண்ணும்போது எப்பவுமே ருப்பி பிகம்ஸ் வீக்கர் அகெயின்ஸ்ட் டாலர். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த reason. Second reason. Then third reason, as I already said, foreign investors. So foreign investors fleeing. அவங்க வந்து வெளியில போறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தவங்க வெளியில போறாங்க. ஸோ தே டுக் $17 billion in 2025, த ஹையஸ்ட் இன் 20 years. ஸோ வென் தே எக்ஸிட் பண்ணும்போது தே செல் ருபி அண்ட் டேக் டாலர்ஸ் ஹோம். எப்பம்லாம் வந்து ருப்பியை வந்து செல் பண்ணுறோமோ அப்பம்லாம் ருபி பிகம்ஸ் வீக் அகெயின்ஸ்ட் டாலர். ஸோ இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியில் போனாங்கன்னா தே யூஸ்வலி டேக் டாலர்ஸ் ஒன்லி, ருப்பி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ருப்பி இங்கேவே செல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது again so all three reasons we discussed, so all three reasons are very important. Definitely this is one of the highly expected topic in mains, so please note down the reason for rupee becomes weaker. Then all three: low exports, high imports, investor exit, all major reasons weakened the rupee. But what other is explaining a different perspective is, இந்த மூணு ரீசன் மட்டும் இல்ல ருபி வீக்கன் ஆனது this time. What the another reason is? RBI. So let's see the real reason. RBI actually changed its strategy. அதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸோ whenever, அதாவது எப்போல்லாம் வந்து, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ருப்பி வந்து அதிகமாக செல் பண்ணணும்னா டாலர் ருப்பி வந்து என்ன ஆகும், ருப்பி வந்து அதிகமாக செல் பண்ணும்போது ருப்பி பிகம்ஸ் வீக்கர். ஸோ ஆர்பிஐ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டாலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஸோ டாலர் செல் பண்ணால் அந்த ரேட் வந்து என்ன ஆகும், அட்ஜஸ்ட் ஆகும். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2022லையும் 2024லையும் RBI defended the rupee aggressively by selling billions of dollars to stop the rupee from falling. For example, this example is also very very important. நீங்க கூட உங்க மெயின்ஸ் ஆன்சர்ல கூட எழுதலாம். ஸோ செப்டம்பர் 2022ல RBI sold $30 billion to stable the rupee. December 2024 sold $38 billion. So this kept the rupee stable even when markets were weak. So இது வந்து whenever the rupee becomes weak அப்படின்னா RBI ஓட strategy. So இந்த டைம் 2025ல டிசம்பர் 3 அன்னைக்கு இந்த மாதிரி ருப்பி பிகம் வீக்கர் ஆன டைம்ல RBI reduced intervention and allowed the rupee to move naturally. So what happened? Sold only $10 billion. $10 billion. அப்போ செப்டம்பர் 2022ல பாருங்க $30 billion. இந்த டைம் just $10 million. அப்போ what this means? RBI wants rupee to be like this அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஆத்தர் வந்து ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் மேனேஜ்டு ஃப்ளோட். எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வந்து மேனேஜ்டு ஃப்ளோட்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ், read about exchange rate, currency, current account, capital account, trade, export, all those things. Okay, just go and read, then come back to the article, analyze those reasons and write down in your basic notes. That's it. Okay, so RBI controls only to smoothen, not to fix the price. So the RBI basically said, enna solluchu appadina, let the rupee fall slowly, don't fight the market too much. So this allowed the rupee to cross 90 rupees. Okay, so why? என்ன பாயிண்ட், என்ன சப்போர்ட்டிங் பாயிண்ட்காக வந்து ஆர்பிஐ வந்து ஓகே ருப்பி ஃபால் ஆகட்டும் அப்படின்னு விட்டாங்க அப்படின்னா, ஸோ பிகாஸ் a weaker rupee can help Indian exports become cheaper globally. This may offset US tariffs. It acts as a shock absorber. But the economist supporting views, இப்போ ஆர்பிஐ சொன்ன ரீசன் என்னெல்லாம்னா weaker rupee வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப சீப் ஆகும். அதாவது ருப்பி வந்து அதிகமான இப்போ $90 ஒரு டாலருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ரொம்ப வந்து
ருப்பி வந்து ரொம்ப சீப்பரா தெரியும். ரொம்ப சீப்பரா ஆகும். ஸோ இது வந்து இந்த மாரி இருக்கிறது வந்து ஒரு ஷாக் அப்சர்வரா இருக்கும். எந்த ஷாக் அப்சர்வ் பண்றதுக்கு யுஎஸ் டாரிஃப்ஸ் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எக்ஸ்போர்ட் வந்து சீப்பரா இருந்துச்சுன்னா, நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஷாக் அப்சர்வரா இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லி, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே லெட் த ருப்பி ஃபால் அப்படின்னு அவங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்மூத் பண்றதுக்கான அ ஆக்ஷன் மட்டும் தான் எடுத்தாங்களே தவிர, ரொம்ப அக்ரெசிவான ஆக்ஷன் எடுக்கல. பட் இதுக்கு எதிர்கருத்து என்ன? இதுக்கு ஆதரிக்கிற கருத்து என்ன? எக்கனாமிஸ்ட் எல்லாம் வந்து 2 டிஃபரண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இட் இஸ் எஸ் லெட்டிங் இட் ஃபால் இஸ் ஸ்மார்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்றவங்க வாட் தேர் டெல்லிங் இஸ் கிராஜுவலி ஃபால் ஹெல்ப்ஸ் பிசினஸஸ் அட்ஜஸ்ட் prevents sudden shocks a weaker rupee can support exports yes that is true but the second point against என்ன வைக்கிறாங்க no this won't help why even when the rupee weakened earlier exports did not rise இதுக்கு முன்னால வந்து ருப்பி வந்து வீக்கன் ஆன டைம்ல எக்ஸ்போர்ட் வந்து ரைஸ் ஆகல ஸோ ஹவ் வில் யூ திங்க் இந்த டைம் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் மேட் இந்தியன் குட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அது நம்ம இந்தியாக்குள்ள பணவீக்கம் அதிகமாயிட்டு இருக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டு இருக்கு இன்ஃப்ளேஷன் இஸ் ரைசிங் இன் பிரைஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரைட் ஸோ இது அந்த இன்ஃப்ளேஷன் ஆல்சோ வெரி டெக்னிக்கல் டைம் யூ ஹவ் டு கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ் அண்ட் ரைட் ஸோ டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியன் குட்ஸை ஒரு சைடு எக்ஸ்பென்சிவ் ஆக்கிட்டு இருக்குது ஸோ வீக் யூஎஸ் டிமாண்ட் இந்தியன் கெனாட் எக்ஸ்போர்ட் மச் எனிவே ஸோ அதாவது அஃப்கோர்ஸ் ருப்பி வேல்யூ வந்து வீக்கர் ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் பட் அமெரிக்கால வந்து இந்தியன் குட்ஸோடைய டிமாண்ட் குறைவான அளவுல இருக்கும்போது எப்படி வந்து இந்தியன் குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு எதிர்வாதம் எடுத்து வைக்கிறாங்க ஸோ லெட்டிங் த ருப்பி ஃபால் எக்ஸ்போசஸ் டீப்பர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஓவரால் த சம்மரி இஸ் the rupee crossed 90 rupees because of the reason is weak export heavy imports investor exit but the decisive factor was the RBI's choice to reduce dollar selling and allow a controlled depreciation to absorb economic shocks so this topic is highly relevant for both prelims and mains so prelimsல கூட whenever a rupee becomes weaker what will happen in the market அப்படின்னு கேட்கலாம் இந்த மார்க்கெட்ல இந்த இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் இந்த ட்ரேடு என்ன ஆகும் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் வரலாம் ஈவன் டேட்டா டிரைவன் கொஸ்டின்ஸ் கேன் ஆல்சோ கம் தென் கமிங் டு மெயின்ஸ் ஆல்சோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ லெட் சி த ப்ராக்டிஸ் கொஸ்டின் discuss the factors behind the rupees recent slide with a special focus on export slowdown, precious metal imports, and foreign portfolio outflows. How do these trends impact India's current account and capital account balances? Okay. The next topic is related to digital constitutionalism, which is a new term that is coming up in the newspaper. That means protecting people's rights in the digital age so that technology serves people, not controls them. Okay, so இது வந்து ஒரு different concept, different perspective. So the very very important theme that this too. Okay, well, let's see why digital constitutionalism is important nowadays and what is digital constitutionalism. So what the article basically says is, see, technology is becoming powerful. Government and companies collect huge amount of data, so this can threaten our rights, privacy, freedom, equality, etc. So what India now needs is digital constitutionalism. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்ளையிங் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அதாவது இப்போ வந்து நிறைய நம்மளோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க கம்பெனி கலெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட என்ன ரைட்ஸ் இருக்குது ஆர் டேட்டாக்கு என்ன வேல்யூ அதுக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது ஸோ அதை எந்த இடத்துல பயன்படுத்தலாம் எவ்வளோ நாள் அவங்க வச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டெக்னிக்கல் இது இருக்குது ஸோ அதை கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அதுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்மளுடைய ரைட்ஸ் என்ன freedom of speech, right to privacy. So all these values, constitutional values இந்த digital records, digital data மேல அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Applying constitutional values என்னெல்லாம் liberty, rights, equality, dignity, rule of law. So to the digital world, apps,
டேட்டா, அல்காரிதம்ஸ், சர்வைலன்ஸ் இது எல்லாத்துலேயுமே கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை அப்ளை பண்ணுங்க. தட் இஸ் கால்டு டிஜிட்டல் கான்ஸ்டிடியூஷனலிசம். ஸோ இந்த டேட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. ஆப்ஸ்க்கு சர்வைலன்ஸ் எப்படி பண்ணணும் டிஜிட்டல் ஏஜில், ஸோ அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் அல்காரிதம், யூடியூப் அல்காரிதம், இதெல்லாம் எப்படி வந்து ஆல் தீஸ் திங்ஸ் இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். தட் இஸ் வாட் த ஆத்தர் சேஸ். ஸோ வை திஸ் டேர்ம் is becoming a booming now, and what is the concept behind it, or what is the issue behind it? ஆனா issue என்ன அப்படின்னா, சஞ்சார் சாத்தி, this நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நியூஸ்ல. சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஆப் கான்ட்ரவர்சி தான். வாட் கவர்மெண்ட் டோல்ட் அப்படின்னா, இந்த சஞ்சார் சாத்தி சாத்தி ஆப் வந்து 2026லேருந்து கம்பல்சரி எல்லா ஃபோன் மேனுஃபேக்சர்ஸும் வந்து இந்த வந்து ஆப்பை வந்து ஒரு ஒரு வந்து டிஃபால்ட்டா வந்து ஃபோன்ல வைக்கணும். ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்பா வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2026லேருந்து எல்லா ஃபோன்ஸ்லயும் அது இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. But what happened is people opposed it within 48 hours because app collects data without clear consent, could enable surveillance, data could be stored indefinitely, no clarity on how the app works. Also, Apple refused to obey. சி ஃபோனில் எல்லாத்துலேயும் வைக்கணும்னா எல்லா ஃபோன் கம்பெனிஸும் ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்பிள் வந்து ஒத்துக்கல. ஸோ அப்படி வச்சோன்னா பீப்புள் எதிர்த்தாங்க. பீப்புள் என்ன ரீசன் சொல்லி எதிர்த்தாங்க, இங்கே கொடுத்துருக்க ரீசன் சொல்லி எதிர்த்தாங்க. ஸோ ஃபைனலி வாட் ஹேப்பன், கவர்மெண்ட் வந்து அந்த ஆர்டரை திருப்பி வாங்கிட்டாங்க. ஸோ திஸ் இன்சிடென்ட் ஷோஸ் வை இந்தியா நீட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டல் ரைட்ஸ். ஓகே, தென் ஸோ இப்போ ஒரு டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அது நம்மளோட டெய்லி லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளோ தூரம் அதுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், டெக்னாலஜி டிசைட்ஸ் ஹூ கெட்ஸ் வெல்ஃபேர் மணி. பிகாஸ் சிஸ்டம் தான் கேஒய்சி வெரிஃபை பண்ணுது, சிஸ்டம் தான் ஃபில்டர் பண்ணுது. ஸோ ஹூ கெட்ஸ் வெல்ஃபேர் மணி, ஹூஸ் ஆதார் ஒர்க்ஸ், ஹூ கெட்ஸ் அ ஜாப். ஈவன் ஜாப் கூட ஏடிஎஸ் சிஸ்டம்னு ஒரு அல்காரிதம் தான் செட் பண்ணுது, ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணுது. நெக்ஸ்ட், விச் போஸ்ட் கெட் டெலீட்டட் ஆன் சோஷியல் மீடியா, வெதர் யூ கெட் அ லோன் ஆர் நாட், ஹவு போலீஸ் ட்ராக்ஸ் யூ, இது எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டம் தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது. நாட் த மேனுவல் திங் இஸ் ஹேப்பனிங். அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம் ஒர்க் சீக்ரெட்லி, டு நாட் எக்ஸ்பிளைன் தேர் டெசிஷன். எதுக்காக என்னோட ரெஸ்யூம் வந்து இது வந்து கேன்சல் பண்ணாங்க, இல்லது போலீஸ் வந்து என்னோட கால் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அப்படிங்கிறது எனக்கு தெரியவே செய்யாது. அது எதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த டெசிஷன் எல்லாமே சீக்ரெட்டா நடந்துட்டு இருக்கு. ஸோ cannot பி அப்பீல் பண்ண முடியாது. இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துச்சுன்னா இதை வந்து ஒரு ப்ரூஃப் காட்டி நம்மளால அப்பீல் கூட பண்ண முடியாது. ஸோ இட் ஹாவ் பயாசஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் சிட்டிசன்ஸ் பிகம் டேட்டா சப்ஜெக்ட்ஸ். அவங்க வந்து ஒரு ரைட் ஹோல்டர்ஸாக இருக்கல. இந்த டேட்டா டிஜிட்டல் சிஸ்டம்க்கு நடுவில் சிட்டிசன்ஸ் ஆர் ஜஸ்ட் டேட்டா சப்ஜெக்ட்ஸ். ஸோ வாட் ஆத்தர் சேஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுங்க, சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரைட் ஹோல்டராக மாற்றுங்க. சிட்டிசன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் டெக்னாலஜியை, நாட் டெக்னாலஜி வந்து சிட்டிசன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. டெக்னாலஜி சர்வ்ஸ் சிட்டிசன், சிட்டிசன்ஸ் கண்ட்ரோல் டெக்னாலஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then coming to modern surveillance, how the modern surveillance becomes, it becomes silent and invisible. So earlier போலீஸ் வாட்சிங் ஃபிசிக்கலாக பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், ஓகே இவங்கெல்லாம் வந்து போலீஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் சர்வைலன்ஸ் இப்போ அப்படி இல்லை. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மொபைல் ட்ராக் பண்ணுறாங்க, கால் மெட்டா டேட்டா எடுக்கிறாங்க, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பேட்டர்ன்ஸ், சிசிடிவி ஃபேஷியல் ரெகாக்னிஷன், பயோமெட்ரிக் டேட்டா பேசஸ், பிஹேவியர் ப்ரெடிக்ஷன் அல்காரிதம்ஸ். ஸோ இது எல்லாம் என்ன நடக்குதுன்னா செல்ஃப் சென்சார்ஷிப்க்கு தள்ளுது. செல்ஃப் சென்சார்ஷிப் இஸ் காமன் நவ். பீப்புள் ஃபியர் போஸ்டிங் வியூஸ். This becomes weakening of free speech. So this affect automatically our freedom of speech. It's affect our rights, right? So fear of constant monitoring. Constant நம்ம யாரோ வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிற போல இருக்கு. Even more dangerous because people don't even know they are being watched. நம்ம பார்த்துட்டே இருக்கிறது தெரிஞ்ச கூட சில பெரும்பாலான இடங்கள்ல நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாம இருக்கு. This is a change in modern surveillance and digital system working. Both are very dangerous nowadays. Both are affecting our rights. So our citizens are just become a data subjects. Now problems with the current laws. India has IT Act 2000. It is outdated.
DPDP Act, which gives big exemptions to government, because the issue எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, கவர்மெண்ட் வந்து சஞ்சார் சாத்தி ஆப்பை வந்து டிஃபால்ட்டா வைக்கணுங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. Okay, yeah. So no comprehensive surveillance law, no strong independent oversight body, weak remedies, no transparency. So all these are basic problems you can go through. Then coming to way forward, obviously இவ்வளோ issues இருக்குது அப்படின்னா definitely way forward suggestions வந்து author mention பண்ணியிருப்பாங்க. So we have to write in our mains answer also. The first thing is Independent Digital Rights Commission. Second, strict checks on government surveillance. Allowed what is the strict, what are the strict checks on government surveillance? Allowed only for national security reason வச்சு மட்டும்தான் necessity test, proportionality test, digital judicial warrants, parliamentary oversight இதெல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. Algorithm audits, then right to explanation why a system rejected a citizens anything like resume or why the system rejected, that we want to know, right? Then right to appeal, to challenge automated decision appeal பண்றதுக்கான ரைட் வேணும் நம்மளுக்கு. Strong data protection, clear purpose limits, punishment for misuse. Then digital literacy, people must understand their digital rights. So that's all. So it's a very interesting article, it's a very important article too. So coming to the practice question, with the rise of datafication, surveillance technologies and algorithmic decision making, India faces an urgent need for digital constitutionalism. Critically examine the concept of digital constitutionalism, the threats posed by emerging technologies to constitutional rights, and suggest reforms. So, write your answer, post them in a Telegram group for review. Coming to the next article, which is Chill's lesson for India's coal conundrum. What is the context here? India must slowly phase out coal. Chill shows it is possible. So, India must do it carefully to protect jobs, ensure clean energy, and secure its climate future. So, what is the issue here, Abdina? See, India is doing well in solar and wind power, but India is still heavily dependent on coal. ஸோ கோல் மேலே நம்ம கோல் வந்து அதிகமான அளவில் இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஈவன் தோ வி ஹாவ் சோலார் அண்ட் விண்ட் பவர் இருந்தும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ், இந்தியா ஃபெல் இன் கிளைமேட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இட்ஸ் அ குளோபல் ரேங்கிங். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா ரொம்ப கம்மியான ரேங்க் வந்திருக்கு. வை? பிகாஸ் ஸ்டில் இந்தியா இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் கோல். அப்போ கோல் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்மளால குறைக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் நோ. சில் ஷோஸ் இட்ஸ் பாசிபிள். ஸோ சில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க சில் கண்ட்ரியில் என்னெல்லாம் வந்து கோல் கம்மி பண்ணுற ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அதை பார்த்து இந்தியா லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு ஃபர்ஸ்ட், எதுக்காக கோலுடைய டிபெண்டை நம்ம கம்மி பண்ணோம்? நிலக்கரியை நம்ம பயன்படுத்துறதை எதுக்காக கம்மி பண்ணோம்? ஸோ இட் ஹேஸ் டூ கான்ஃப்ளிக்டிங் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட், இப்போ சாரி, எதுக்காக கம்மி பண்ணோம்னா இது அது கோல் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது அதிகமான என்விரான்மெண்டல் டேமேஜ் வந்து நடக்குது. ஸோ ஆனால் அதை கம்மி பண்ணுறதுல ரெண்டு கான்ஃப்ளிக்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ், இஃப் இந்தியா ஸ்டாப்ஸ் கோல், மில்லியன்ஸ் லாஸ் ஜாப், எலக்ட்ரிசிட்டி பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவ். இஃப் இந்தியா கண்டினியூஸ் கோல், அப்போ கோல் கண்டினியூ பண்ணால் என்ன டேமேஜ் இருக்கும் அப்படின்னா மேசிவ் என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் எக்கனாமிக் டேமேஜ். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம குறைச்சாலும் வந்து பிரச்சனை, அந்த கோல் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் பிரச்சனை, யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணனாலும் பிரச்சனை. ஸோ ரெண்டு சைட்லையுமே என்ன இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எப்படி சில் ஹேண்டில் பண்ணாங்க? லெட்ஸ் see what chill did. Chill has once depended on coal too, but in just 10 years, 10 வருஷத்துல reduced from 44% to just 17%. So what are the steps is very important. Carbon tax, 400 rupees per ton approximately. So what happened? கோல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. எப்பெல்லாம் டேக்ஸ் ஒரு ப்ராடக்ட் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ப்ராடக்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். அப்போ கோலை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிக்ட் எமிஷன் ரூல்ஸ், ரேபிட் சோலார் அண்ட் விண்ட் ஆக்ஷன்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து சால்வ் த சோலார் ஒர்க்ஸ் ஒன்லி இன் டே டைம் இஷ்யூ.
தென் கிளியர் பிளான் ஃபேஸ் அவுட் கோல் பை 2040 அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி சில் ப்ரிப்பேர்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஜாப்ஸ். என்ன ஒரு மேஜர் ரீசன் பார்த்தோம், கோல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டா நிறைய பேர் வந்து வேலை இழந்துருவாங்க. பிகாஸ் கோல் நம்பி, அதாவது நிலக்கரி அதனோட ப்ராசஸ், அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து மில்லியன் பேரோட வேலைகள் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதுக்கு கோ சில் என்ன பண்ணியிருக்காங்க, வேற நியூ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஜாப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு சில், அதை போல நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, இந்தியாஸ் கேஸ் இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு சில், பட் ஸ்டில் இட் இஸ் டூஅபிள் அப்படின்னு தான் வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் மேக்ஸ் இந்தியாஸ் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தா, இந்தியா யூசஸ் 75% கோல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, has many more coal plants, has lakhs of workers dependent on coal. Coal districts have no alternate jobs or industries. So India cannot shut coal quickly but must do it gradually அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ், கோல் ஃபேஸ் அவுட் இஸ் அ நோ ரிக்ரெட்ஸ் பாலிசி. அப்படின்னா see, no regrets means even if it is difficult, we have to do it. Okay, even if it is difficult, doing it is always better than not doing it. அதாவது ரொம்ப கஷ்டமானதாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை குறைக்கிறதுக்காக எதுவுமே பண்ணாம இருக்கிறத விட ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தட் இஸ் கால்ட் நோ ரிக்ரெட் பாலிசி. ஸோ கோல் ஃபேஸ் அவுட் வந்து நம்மளால 100% வந்து இந்த இயரோட முடிச்சிடலாம் அப்படின்னு நம்மளால பண்ண முடியலைனாலும், we have to do something to reduce coal is what this author argues. Then why should we do benefits of coal phase out? So already நம்ம பார்த்தோம், lot of environment damage கம்மி பண்ண முடியும். So less heat stress, less pollution, less climate change, better international credibility, higher ranking வந்து நம்மளுக்கு கிடைக்கும் climate change performance indexல. So a study quoted in the article says India may lose 3 to 10% of GDP by 2100 because of climate change. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணணும்னா கோல் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கோல் ஃபேஸ் அவுட் பண்ணும். Then coming to what India must do way forward to slowly move out of coal, India needs remove old and dirty coal plants, then rapid expansion of firm renewable power. What are those firm renewable power? Solar, wind, storage, hydro. So these can supply electricity 24/7. So what India needs? More batteries, more pumped hydro, more green hydrogen, etc. Then market and policy reforms make coal less attractive. First, carbon tax introduce பண்ணலாம். Remove coal subsidies. Then give priority to renewable energy. Worker protection is the most important one. So what we have to do is reskilling programs, new industries in coal districts, a big national just transition fund. India already has district mineral foundation money. It can be used for local development and new jobs. Okay, then coming to the last one is financing. So for the transition, government money is very important, private investors is very important, and blended finance, both public and private investment is also important. So that's all for today. Coming to the practice question, India's 2025 fall in climate change performance index reflects its continuing dependence on coal despite rapid renewable expansion. Using Chill's experience as a reference, examine the challenges and reforms needed for India to implement a just and effective coal phase out. So that's all for today. Do practice the mains answer for these practice questions and post in our Telegram group. We will review as soon as possible. So stay consistent and do well in your preparation. See you in the next class. Thank you.